For sum number 1, journalize the following transactions and post them to ledger. Journal போட்டு ledger prepare பண்ண சொல்லிருக்காங்க. 2016 January 1st started the business with cash. இந்த transactionக்கு என்ன journal இருக்கு பாருங்க. Journal entryல date, particulars, debit, credit, cash account data to capital account. Being started business with cash. Rupees 10,000, rupees 10,000. Fifth date, January 5 வந்து paid into bank account data to cash. So 5,000, 5,000. Being amount paid into bank. So seventh entry, purchase goods from Ram for cash. Purchases account data to cash account. Being cash purchases. 1,000, 1,000. இந்த ஜேர்னலுக்கு நம்ம லெட்ஜர் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். லெட்ஜர் அக்கௌண்ட்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. டெட்டார் இந்த சைடில் கிரெடிட்டார்னு போட்டுக்கணும். டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப்னு ஜேர்னலில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி சேனலோட டிரான்சாக்ஷன் என்னென்ன இருக்கோ அதை இது ஃபாலோ பண்ணி போகிறோம். அமௌண்ட்டு, டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட்டு கிரெடிட் சைடில் எழுதணும். இப்போ கேஷ் அக்கௌண்ட்டை எடுத்துக்கிறோம். கேஷ் அக்கௌண்ட்டில் ஜேர்னலில் எந்தெந்த என்ட்ரியில் கேஷ் அக்கௌண்ட் இருக்கோ அந்த ஐட்டம்ஸை இங்கே எடுத்து எழுதணும். கேஷில் வந்து கேஷ்ன்ற வார்த்தை வரக்கூடாது. அந்த என்ன பர்டிகுலர் அக்கௌண்ட் இருக்கோ அதை மட்டும்தான் இங்கே எடுத்து எழுதணும். இப்போ கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு January 1 கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல். டு கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டார்ல இருக்கிறது நம்ம எங்க எழுதணும்? டெட்டார்ல எழுதணும். டு கேபிட்டல் அக்கௌண்ட் 10,000 அப்படின்னு எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் கேஷ் ஐட்டம் எங்க வருதுன்னா 5th டேட்ல வருது. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், அதுல 5,000. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார்ல இருக்கிறதுனால நம்ம எங்க எடுத்து வரணும்? பை பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார்ல எடுத்துட்டு வரணும். 5th டேட் 5,000. அதுக்கு அடுத்தது 7th டேட் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டார்ல இருக்கனால நம்ம கிரெடிட்டார்ல எழுதணும். பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 1,000. இப்போ நம்ம டோட்டல் பண்றோம். டோட்டல் பண்ணும்போது டெட்டா சைட்ல அதிகமா இருக்கு. டெட்டார்ல 10,000 வருது. டோட்டல் பண்ணா டெட்டார்ல 10,000 வருது. கிரெடிட்டார்ல பேலன்ஸ் கம்மியா இருக்கு. இப்போ கண்டுபிடிச்சோம்னா 31 டேட் போட்டுக்கணும். பை பேலன்ஸ் கேரிட் ஆன் 4,000 அமௌண்ட் குறைவா இருக்கனால அதை போடுறோம். ஸோ 5,000 + 1,000 4,000 10,000 ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கு. இந்த பேலன்ஸ் கேரிட் ஆன் நெக்ஸ்ட் மந்த் என்னவா மாறும்? பேலன்ஸ் ப்ராடவுனா மாறும். 1 February 2016 2 பேலன்ஸ் ப்ராடவுன். இந்த 4,000 இந்த பேலன்சிங் மட்டும் கேரிட் ஆன் இங்கே ப்ராடவுனா மாறும் 4,000. நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். பேங்க் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணும் போது பேங்க்ன்ற என்னென்ன டிரான்சாக்ஷன் வருதோ அந்த அதை கொண்டு வரணும். கொண்டு வரும்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். அப்போ டு கேஷ் இஸ் கிரெடிட்டார்ல இருக்கு. நம்ம டேட்டாருக்கு கொண்டு வரணும். டு கேஷ் அக்கௌண்ட் 5,000. இதுல ஒரு டிரான்சாக்ஷன் தான் இருக்கு, அதனால 5,000. ஒரு ஜேர்னல் மட்டும் தான் இருக்கு இதுல, அதனால 5,000. இதை நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். 2016 January 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் 5,000. டோட்டல் பண்ணிடலாம் 5,000. இந்த பேலன்ஸ் கேரி டவுன் நெக்ஸ்ட் மந்த் ப்ராடவுனா மாறிடும். 2016 February 1 to balance drawdown 5,000. கேபிட்டல் அக்கௌண்ட் அடுத்தது ஓபன் பண்றோம். கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது நமக்கு January 2016 January 1st பை கேஷ் 10,000. வேற டிரான்சாக்ஷன் எது இல்லாதனால இந்த டேட்டா கிரெடிட்டார் சைட்ல வந்து டோட்டல் அதிகமா இருக்கு 10,000. அப்ப டேட்டா சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வரும். டு பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 10,000 டோட்டல் பண்ணிடணும். இந்த பேலன்ஸ் கேரி டவுன் நெக்ஸ்ட் மந்த் ப்ராடவுனா மாறும். 2016 February 1 பை பேலன்ஸ் ப்ராடவுன் 10,000. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது டூ பர்ச்சேசஸ்ல டூ கேஷ் அக்கௌண்ட் 1,000. இதை பேலன்ஸ் பண்றோம். இது பை பேலன்ஸ் கேரி டவுன் 1,000 rupees. இந்த ரெண்டு சைடும் 1,000 rupees டேலி ஆயிடும். இந்த பேலன்ஸ் கேரி டவுன் இங்கே பேலன்ஸ் ப்ராடவுனா மாறும் டேட்டா சைட்ல. செகண்ட் டேட் 1st February 2016 டு பேலன்ஸ் ப்ராடவுன் 1,000. இந்த சம்மு இதோட முடியுது. இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.